தாயார்கிட்ட குங்குமம் கொடுத்தாங்க. அமிர்தவல்லி தாயார், எங்கள் அம்மா பேர் வந்து அமிர்தவல்லி தாயார். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க பேர், தமிழில் இருக்க பேர். இங்கே நரசிம்மரை பொறுத்தவரையிலங்க ரொம்ப அழகாக இருக்கார். எப்படி இருக்காருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மனக்கண்ணால் பாருங்களேன். அகலமான வாசல், அதுக்குள்ளே நரசிம்மர் தாயாரோட உட்காந்துட்டுருக்கார். இடது பக்கம் தாயாரை உட்காந்து, இந்த பக்கம் அம்மா அணைச்சின்னு இருக்காரு. இந்த கையை இப்படி வச்சுட்டு இருக்காரு. நமக்கு இந்த பாதம், வலது பாதம் நல்லா தெரியுதுங்க. கண்ணில் வந்து மலர், அந்த கண் என்ன சொல்கிறது, கண்ணில் கவசம் மாதிரி வச்சுருக்கிறதுனால, நமக்கு தானம் இது கோயில் உண்டியில் கூட போடுவோம் இல்லைங்க, கண் மலர் அது வச்சுருக்கிறதுனால அழகாக நமக்கு முகம் தெரியுது. அப்புறம் நாமகிருஷ்ணம் வந்து கல்லிலே வச்சுருக்காங்க. தலையில் வந்து 5 தலை நாகம் வெள்ளி கவசத்தில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். ஒரு 2-3 தடவை நான் நல்லா நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தேன். வெளியே வந்து அடுத்து வந்து கோயிலில் பூஜை நடக்குது, வாத்திய ஒலி கேட்குது பாருங்களேன். அடுத்து வெளியே வந்தோம்னா தாயார் சன்னதி, அமிர்தவல்லி தாயார். அம்மாவும் ரொம்ப அழகாக இருக்காங்கங்க. வெள்ளி பிரபை, அதில் 2 வெள்ளி யானை, அதாவது கஜலட்சுமி மாதிரி 2 யானை இருக்குது. அம்மா அழகாக இருக்காங்க. தங்க கிரீடத்தோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நரசிம்மர் சொன்னோம் இல்லைங்களா, அவர் வெள்ளை வேஷ்டி கட்டி ப்ளூ கலர் பார்டரில் வெள்ளை வேஷ்டி. தாயார் வந்து சிகப்பு கலர் புடவை கட்டிக்கின்னு ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அதாவது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவம் அழகாக தெரியாது, விதவிதமான சிலைகளாக இருக்கும், உங்களுக்கு உருவம் அழகாக தெரியாது. இங்கே உருவம் அழகாக நரசிம்மர் தெரியுதுங்க. வாத்திய ஒலி கேட்குது பாருங்கள்.